ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், கல்வி, வியாபாரம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இன்றைய செய்தி வீச்சிலும் உலகின் சமநிலையை அசைத்து வரும் மத்திய கிழக்கு போர் நிலவரங்களை பார்வையிடலாம். ஈரானை மையப்படுத்திய மத்திய கிழக்கு போர்க்களம் ஏற்கனவே நூற்றுக்கணக்கான உயிர்களை பலிகொண்டு இன்று 4வது நாளுக்குள் நுழைந்திருக்கின்றது. உலகின் சமநிலையை கடுமையாக அசைத்து வரும் சமகாலத்தின் இந்த போர் இன்று 96 மணி நேரங்களை கடக்கும் போது இன்னும் பெரு அழிவுகள் அந்த களத்தில் பதிவாகும் என்ற கசப்பான துயரமான நிதர்சனமும் யதார்த்தமும் இருக்கின்றது. போர் என்றால் அங்கு முதலில் மரணிப்பது உண்மை என சொல்வார்கள். அதுபோல இந்த போர்க்களத்தில் ஈரானும் சரி, அதற்கு எதிர்ப்புறமாக இருக்கும் அமெரிக்க இஸ்ரேலிய கூட்டணியும் சரி, தத்தமது தரப்பில் போர் செய்திகளை வெளியிட்டு கொண்டாலும் அவ்வாறாக வெளியிடப்படும் போர் செய்திகளில் எத்தனை சதவீதம் உண்மை என்பது ஒருபுறமாக இருந்தாலும் நிச்சயமாகவே இந்த போர்க்களநில அறிக்கையிடலில் உண்மை மரணித்த நிலையும் இருதரப்பிலுமே உண்டு. ஈரான் மீது எதிர்வரும் 24 மணி நேரத்தில் பெரும் தாக்குதல்களை நடத்துவதற்கு அமெரிக்கா தயாராகி வருவதாக தெரிகின்றது. இந்த பின்னணியில் தான் தெஹ்ரான் உட்பட மத்திய கிழக்கின் பல நகரங்களில் இன்று அதிகாலை முதல் ஏட்டிக்கு போட்டியான தாக்குதல்கள் பெரும் குண்டுவெடிப்பு சத்தங்களுடன் நகர்த்தப்பட்டு வருகின்றன. அமெரிக்காவின் இராணுவ தளங்களை கொண்டுள்ள வளைகுடா நாடுகளை தொடர்ந்தும் ஈரான் இன்று 4ஆம் நாள் அதிகாலை முதல் தாக்கி வருகின்றது. அந்த வகையில் பஹ்ரைனின் ஷேகிசா பகுதியில் உள்ள அமெரிக்காவின் வான்தளம் இன்று காலை ஈரானின் ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளால் தாக்கப்பட்டுள்ளன. இதனை ஈரானும் உரிமை கோரியிருக்கின்றது. 20 ட்ரோன்களும் 3 ஏவுகணைகளும் வான்தளத்தின் உள்ளே விழுந்து வெடித்து வான்தளத்தில் உள்ள எரிபொருள் தாங்கிகளை எரிய வைத்து அந்த தளத்தை அழித்ததாக ஈரான் உரிமை கோரியுள்ளது. ஏற்கனவே பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க கடற்படை தளத்திலிருந்து கரும் புகை எழுந்த பின்னணியில் இப்போது பஹ்ரைன் வான்தளத்தை அழித்ததாக ஈரான் உரிமை கோரியுள்ளது. நேற்று ஓமான் வளைகுடாவில் இருந்த ஈரானிய கடற்படையின் 11 போர்க்கப்பல்கள் தாக்கி அழிக்கப்பட்டதாக அமெரிக்காவின் கட்டளை பணியகம் அறிவித்துள்ள நிலையில் பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க வான்தளத்தை இன்று காலை தாம் அழித்ததாக ஈரானும் ஏட்டிக்கு போட்டியாக உரிமை கோரியிருக்கிறது. இன்று அதிகாலை சவுதி அரேபிய தலைநகர் ரியாத்தையும் குவைத்தையும் ஈரானிய ட்ரோன்கள் மீண்டும் தாக்க தலைப்பட்டன. எனினும் ரியாத் மற்றும் தலைநகரின் தென்கிழக்கே அமைந்துள்ள அல்ஹர்ஜ் நகரத்தை நோக்கி ஏவப்பட்ட ஈரானிய ட்ரோன்களில் பெரும்பாலானவை இடைமறித்து சுட்டு வீழ்த்தப்பட்டதாக சவுதி அரேபியா அறிவித்துள்ளது. இஸ்ரேலை நோக்கியும் இன்று அதிகாலை முதல் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை ஈரான் தொடர்ந்தும் ஏவி வருவதால் எதிர்வரும் சனிக்கிழமை வரை இஸ்ரேலில் பாடசாலைகள் மற்றும் பணியகங்கள் மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பொது ஒன்று கூடல்களுக்கும் இஸ்ரேலில் தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஜெருசலேமிலும் இன்று காலை பலமான வெடியோசைகள் மீண்டும் மீண்டும் கேட்டன. ஈராக்கின் குர்திஸ்தான் பகுதியில் எர்பில் விமான நிலையம் உள்ள இடத்தில் இன்று காலை பெரும் வெடியோசைகள் கேட்டன. அதிகாலை ஈரானிலிருந்து இஸ்ரேலை நோக்கி ஏவுகணைகள் ஏவப்பட்டது போலவே இன்று அதிகாலை லெபனானிலிருந்து இஸ்ரேலுக்கு ஏவுகணைகள் ஏவப்பட்டுள்ளன. இதற்கு பதிலடியாக இன்று காலை லெபனான் தலைநகரில் உள்ள ஹெஸ்புல்லாவின் கட்டளை மையங்கள் மற்றும் ஆயுத களஞ்சியங்கள் உள்ள இடங்களை இஸ்ரேலிய போர் விமானங்கள் தாக்கி வருகின்றன. அமெரிக்காவின் முதல் சுற்று தாக்குதல்கள் ஈரானிய பாதுகாப்பை பலவீனப்படுத்தி விட்டதால் இனிமேல் ஈரானை தொமஹாக் தாக்குதல் ஏவுகணைகள் உட்பட்ட நாசகார ஆயுதங்கள் உண்டு தாக்கப் போவதாக அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ள நிலையில் மத்திய கிழக்கு முழுவதும் உள்ள அமெரிக்க குடிமக்கள் உடனடியாக அங்கிருந்து வெளியேற வேண்டும் என அமெரிக்க அரசாங்கமும் அவசர அறிவித்தலை விடுத்துள்ளது. எகிப்து, சவுதி அரேபியா, ஈராக், சிரியா, பஹ்ரைன், இஸ்ரேல், ஜோர்டான், குவைத், லெபனான், ஓமான், கட்டார், ஐக்கிய அரபு அமீரகம் உட்பட்ட 14 நாடுகளுக்கு இந்த அவசர வெளியேற்று அறிவிப்பு பொருந்தும் என அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இந்த நாடுகளில் இலங்கையர்களும் வாழ்கின்றார்கள். அமெரிக்கா இவ்வாறான ஒரு வெளியேற்ற அறிவித்தலை விடுத்திருப்பதால் அங்கு வாழும் இலங்கையர்கள்
முறையாக வெளியேறும் வழிகள் இல்லாமல் அச்சத்தின் பிடியில் இருப்பதும் தெரிகின்றது. ஈரான் மீதான இராணுவ நடவடிக்கை தணிவதற்கு 4 முதல் 5 வாரங்கள் வரை எடுக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக முதலில் குறிப்பிட்ட அமெரிக்க அரசு தலைவர் இப்போது அதற்கு நீண்ட காலம் எடுக்கும் என சுருதியை மாற்றும் அளவுக்கு மத்திய கிழக்கின் போர் வீரியம் வருகிறது. இதுவரை ஈரானில் 1500க்கும் மேற்பட்ட இலக்குகளை தாக்கியதாக குறிப்பிடும் அமெரிக்க தரப்பு இஸ்ரேலுடன் இணைந்து கடந்த சனியன்று ஆரம்பித்த கூட்டு தாக்குதல்களில் இதுவரை ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர படையில் 1500க்கும் மேற்பட்ட துருப்புக்கள் கொல்லப்பட்டதாகவும் குறிப்பிடுகின்றது. இதேபோல 2 ஈரானிய சுக்-24 குண்டுவீச்சு விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக கட்டார் அறிவித்திருக்கின்றது. அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்களின் விளைவாக ஜாஸ் துறைமுகத்தில் தரித்து நின்ற 100க்கும் மேற்பட்ட கடற்தொழில் படகுகள் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளதாக ஈரானிய தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த சனி முதல் குவைத் மீது இதுவரை 178 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் 384 ட்ரோன்கள் ஏவப்பட்டுள்ளதாக தெரிகிறது. இதேபோல ஐக்கிய அரபு அமீரகத்தின் மீது ஈரான் 182 ஏவுகணைகளை ஏவிய நிலையில் அவற்றில் 169 ஏவுகணைகளை இடைமறித்து அளித்ததாக எமிரேட்ஸ் குறிப்பிடுகின்றது. எஞ்சியவை கடலில் விழுந்ததாகவும் இதேபோல அமீரகம் மீது 645 ட்ரோன்களை அதாவது ஆளில்லா வான்கலங்களை ஈரான் ஏவிய நிலையில் அவற்றில் 44 ட்ரோன்கள் இலக்குகளை தாக்கியதாகவும் ஏனையவை இடைமறித்து சுடப்பட்டதாகவும் தெரிகிறது. ஆக மொத்தம் 645 ட்ரோன்களில் 44 ட்ரோன்கள் எமிரேட்ஸை தாக்கியுள்ளன. இதனால் தான் எமிரேட்ஸில் உள்ள விமான நிலையங்களும் பாதிப்புக்குள்ளாகின. பஹ்ரைனை பொறுத்தவரை பஹ்ரைன் மீது 70 ஏவுகணைகளை ஈரான் இதுவரை ஏவியுள்ளது. 76 ட்ரோன்களையும் ஏவியுள்ளது. கட்டார் மீது ஏவப்பட்ட 104 ஏவுகணைகளில் 3 ஏவுகணைகள் இலக்குகளை தாக்கியுள்ளன. 107 ஏவுகணைகளை இடைமறித்து அளித்ததாக கட்டார் கூறுகிறது. இதேபோல கட்டாரை நோக்கி ஏவப்பட்ட 39 ட்ரோன்களில் 24 இடைமறிக்கப்பட்டாலும் ஏனையவை கட்டாரில் வீழ்ந்து வெடித்திருக்கின்றன, பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளன. இந்த போர் மத்திய கிழக்கில் தற்போது எண்ணெய் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதிக்கு கடும் அச்சுறுத்தலையும் நெருக்கடிகளையும் உருவாக்கியுள்ளது. உலகுக்கு எண்ணெய் விநியோகம் செய்யும் முக்கியமான கப்பல் நிறுவனங்கள் தங்கள் மத்திய கிழக்கு வணிகத்தை தற்காலிகமாக தற்போது இடைநிறுத்தியுள்ளதால் உலக சந்தையில் இன்றும் எண்ணெய் மற்றும் எரிவாயு விலைகள் உயர்ந்தன. இதனால் உலகளாவிய எரிசக்தி சந்தைக்கு இன்றும் அதிர்ச்சி தொடர்ந்தது. பெட்ரோல், டீசல் மட்டுமல்ல, எரிவாயு ஏற்றுமதிக்கும் முக்கியமாக உள்ள ஹோர்மோஸ் நீரிணையை ஈரான் தடுப்பதால் ஒரு கடற்படை போர் அந்த பகுதியில் இடம்பெற்று வருகின்றது. ஈரான் ஹோர்மோஸ் நீரிணையை தடுப்பதை முறியடிக்க அமெரிக்கா அந்த இடத்தில் தாக்குதலை நடத்தி வருகின்றது. ஏற்கனவே 11 ஈரானிய போர்க்கலங்கள் நேற்று அதாவது போர்க்கப்பல்கள் நேற்று ஓமான் வளைகுடாவில் அளிக்கப்பட்டதாக அமெரிக்கா உரிமை கூறியிருக்கின்றது. கட்டார் அரசுக்கு சொந்தமான எரிசக்தி நிறுவனமான கட்டார் எனர்ஜி 2 முக்கிய எரிவாயு உற்பத்தி தளங்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதை ஒப்புக்கொண்டிருக்கின்றது. இதனால் கட்டாரின் எரிவாயு உற்பத்தி தற்போது இடைநிறுத்தப்பட்டுள்ளது. இதேபோல சவுதி அரேபியாவின் மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களில் ஒன்றும் ஈரானிய தாக்குதலுக்கு இலக்கானது. நேற்று செய்தி வீச்சு இதனை சொல்லியிருந்தது. இதனால் சவுதி அரேபியாவிலும் இந்த எண்ணெய் உற்பத்தி தடங்களுக்கு உள்ளாகியுள்ளது. இதேபோல அபுதாபியில் உள்ள ஒரு எண்ணெய் முனையமும் ஈரானால் தாக்கப்பட்டது. இவ்வாறான தாக்குதல் செய்திகள் எரிபொருளை நம்பியிருக்கும் மக்களின் அன்றாட வாழ்வியலை அடிக்க தலைப்படுகின்றது. இது இலங்கைக்கும் பொருந்தும். இலங்கையை பொறுத்தவரை அங்கு ஏற்கனவே எரிவாயு விநியோக பிரச்சனையும் நெருக்கடியும் உள்ள நிலையில் தற்போதைய மத்திய கிழக்கு நிலவரங்கள் அதனை தீவிரப்படுத்துவதால் இலங்கையில் மீண்டும் எரிவாயு நெருக்கடி தலைதூக்கும் என்பது எதிர்பார்க்கத்தக்க ஒரு விடயம். எனினும் இந்த எரிவாயு நெருக்கடிக்கு எரிவாயுவை உருளைகளை வேண்டி பதுக்கி வைப்பதை விட தேவைக்கு அதிகமாக பதுக்கி வைப்பதை விட அதனை சிக்கனமாக பயன்படுத்துவதே ஒரு வகையில் தீர்வாக இலங்கையருக்கு மாறக்கூடும். மாறாக அவற்றை முண்டியடித்து அதிகமாக வாங்கி வைக்க நினைப்பது, இல்லையென்றால் எரிபொருளை பதுக்க நினைப்பது நிலைமையை இன்னும் நெருக்கடிக்கு உள்ளாக்குமே தவிர அதற்கு தீர்வை வழங்கிக் கொள்ளாது. இன்று 4வது நாள் ஏற்கனவே குறிப்பிட்ட போல தாக்குதல்கள், எதிர் தாக்குதல்கள் என மத்திய கிழக்கு மோதல்கள் தீவிரமடைந்துள்ள நிலையில் அமெரிக்காவை பொறுத்தவரை அதற்கு குவைத்தில் அதிக இழப்புகள் பதிவாகியுள்ளன. நேற்று முன்தினம் அதாவது கடந்த ஞாயிற்றுக்கிழமை குவைத்தில் உள்ள அமெரிக்க தளம் மீது ஈரான் ஒரு தாக்குதலை நடத்தியிருந்தது. அந்த தாக்குதலில் பலியான அமெரிக்க படையினரின் எண்ணிக்கை தற்போது 6ஆக உயர்வடைந்துள்ளது. இதேபோல புரிதான ஒரு தாக்குதலில் 2 குவைத் படையினரும் கொல்லப்பட்டிருந்தனர். இந்த போர் தொடங்கிய பின்னர் பிரித்தானிய மற்றும் பிரெஞ்சு தளங்களும் ஈரானால் தாக்கப்பட்டுள்ளன. அமெரிக்காவை பொறுத்தவரை
பலியான துருப்புக்கள் போக அதன் 18 துருப்புக்கள் இந்த போர்க்களத்தில் காயமடைந்துள்ளனர். இதனையும் அமெரிக்காவின் மத்திய கட்டளை பணியகமான சென்ட்கோம் அறிவித்தது. நேற்று குவைட்டில் ஏற்பட்ட இன்னொரு பெரிய இழப்பாக அமெரிக்காவின் F-15 ஈகிள் போர் விமானங்களில் 3 கலங்கள் தவறுதலாக சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளன. அலி அல் சலாம் அமெரிக்க வான்தளத்திற்கு அருகில் இந்த சம்பவம் இடம்பெற்றது. அமெரிக்காவின் வான் பாதுகாப்பு அமைப்பே தவறுதலாக அமெரிக்க விமானங்களை எதிரி நாட்டு விமானங்கள் என கருதி இந்த தாக்குதலை தற்செயலாக நடத்தியதால் 3 கலங்கள் சுடப்பட்டன. இந்த 3ம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல F-15 ஈகிள் ஸ்ட்ரைக் ரக கலங்களாகும். இந்த விமானங்களில் இருந்த விமான ஓட்டிகள் உட்பட்ட 6 பேரும் அவசரகால வெளியேற்ற பொறிமுறையால் உயிர் தப்பிக்கொண்டனர். ஏனென்றால் F-15 ஈகிள் டைப் விமானங்கள் 2 பேருடன் பயணிக்கக்கூடியவை. இந்த சம்பவத்தை ஒத்துக்கொண்ட அமெரிக்காவின் சென்ட்கோம் எனப்படும் மத்திய கட்டளை பணியகம் இந்த விமானங்கள் ஈரானுக்கு எதிரான இராணுவ நடவடிக்கையில் ஈடுபட்ட போது தவறுதலாக சுடப்பட்டதாக குறிப்பிட்டுக் கொண்டது. வீழ்த்தப்பட்ட போர் விமானங்கள் ஒவ்வொன்றும் பல $1 மில்லியன் பெறுமதி கொண்டவை என்பதால் இது அமெரிக்காவுக்கு ஒரு முக்கியமான பெரிய இழப்பாக பதிவாகியுள்ளது. கடந்த 2024 இப்படி ஒரு சம்பவம் மத்திய கிழக்கில் இடம்பெற்றது. அப்போது செங்கடலில் நின்ற அமெரிக்க விமானம் தாங்கி கப்பலில் இருந்து புறப்பட்ட FA-18 போர் விமானத்தை அங்கிருந்த அமெரிக்க கப்பலில் இருந்து தவறுதலாக ஏவப்பட்ட இன்னொரு ஏவுகணை சுட்டு வீழ்த்தி இருந்தது. ஈரான் மீதான அமெரிக்காவின் தற்போதைய மத்திய கிழக்கு வான் நடவடிக்கையில் F-18, F-16, F-22, F-35, A-10 ஆகிய போர் மற்றும் தாக்குதல் விமானங்கள் உள்ளன. MQ-9 ரீப்பர் ட்ரோன்கள், எரிபொருள் தாங்கி விமானங்களும் மத்திய கிழக்கு ஈரான் மீதான போரில் ஈடுபட்டு வருகின்றன. இதனை விட போர் இலக்குகளுக்கு வராத ஈரானின் கலாச்சார பாரம்பரிய இடங்களில் ஒன்றான யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தளமான ரன்சின் கோல்சன் அரண்மனையும் அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதலால் சேதமடைந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனை ஏன் இந்த கூட்டுப்படையினர் தாக்கினார்கள் என்பது தெரியவில்லை. ஏனென்றால் இது போர் இலக்குகளுக்கு அப்பாற்பட்ட ஈரானின் பாரம்பரியமான ஒரு பெருமதிமிக்க கலாச்சார அடையாளம் என்பதால் ஏன் இந்த அரண்மனை தாக்கப்பட்டது என்பது தெரியவில்லை. இந்த அரண்மனை ஈரானின் கஜார் சகாப்தத்துக்கு முந்தைய இடம். அந்த காலகட்டத்தில் தான் ஈரானின் தலைநகரம் தெஹ்ரானுக்கு மாற்றப்பட்ட விடயம் நீங்கள் அறியக்கூடிய விடயமாக இருக்கக்கூடும். ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்கள் குறிவைக்கப்படும் என தொடர்ந்தும் ஈரான் எச்சரிக்கை நிலையில் ஈரானின் இந்த ஹோர்முஸ் முற்றுகையை முறியடிக்க அமெரிக்கா ஒரு கடற்சமரை அந்த இடத்தில் நடத்தி வருகின்றது. இந்த பின்னணியில்தான் இவ்வாறான ஈரானின் கலாச்சார இடங்களும் குறிவைக்கப்பட்டுள்ளன. இதற்கிடையே பெய்ரூட்டில் உள்ள ஹெஸ்புல்லாவின் தொலைக்காட்சி நிலையமான அல்மெனாரின் வளாகத்தை இஸ்ரேலிய விமானப்படையினர் நேற்று குண்டு வீசி தகர்த்துள்ளனர். இஸ்ரேலிய போர் விமானங்கள் பெய்ரூட்டில் உள்ள ஹெஸ்புல்லா கட்டளை மையங்கள் மற்றும் ஆயுத களஞ்சியங்களை தொடர்ந்து தாக்கி வருகின்றது. இன்று அதிகாலை முதலும் அங்கு தீவிரமான தாக்குதல்கள் இடம்பெற்று வருகின்றன. லெபனான் அரசாங்கம் ஹெஸ்புல்லாவின் ஆயுத பிரிவை சட்ட விரோதமான ஒரு பிரிவென அறிவித்துள்ள நிலையில் இஸ்ரேலின் தாக்குதல்கள் ஹெஸ்புல்லா மீது இடம்பெற்று வருகின்றன. இதேபோல இன்று தெஹ்ரானில் உள்ள ஈரானிய அரசு தொலைக்காட்சி வளாகத்தையும் இஸ்ரேல் தாக்கியிருக்கின்றது. எனினும் இஸ்ரேலின் தாக்குதலுக்கு மத்தியிலும் ஈரானிய அரசு தொலைக்காட்சி தொடர்ந்தும் ஒளிபரப்பை செய்து வருகின்றது. அநேகமாக மாற்று இடங்களிலிருந்து இந்த ஒளிபரப்பு தொடர்வதாக தெரிகிறது. ஆக மொத்தம் இன்றைய போர் நிலவரங்கள் தீவிரப்படுகின்றன. ஆனால் எதிர்வரும் 24 மணி நேரத்தின் பின்னர் அமெரிக்கா ஈரானை மிக நாசகாரமாக தாக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக டொமஹாக் ஏவுகணைகள் ஏவப்படக்கூடும். அமெரிக்காவை பொறுத்தவரை இப்போது வரை தாக்கியவை யாவும் ஈரானின் ஏவுகணை பாதுகாப்பு இல்லையென்றால் வான் பாதுகாப்பு கட்டமைகளை பலப்படுத்தும் நோக்கத்தான தாக்குதல்கள் தான். இனிமேல் தான் போராட்டம் தீவிரமடைய போகின்றது என சொல்லியிருப்பதால் இந்த போராட்டம் எவ்வாறாக இருந்தாலும் இது அப்பாவி மக்களுக்கு பெரும் துன்பியலையும் நாசகாரத்தையும் விளைவிக்கும் ஒரு போராக தொடரும் என்பதில் ஐயமில்லை. சும்மாவா சொன்னான் அர்ஜென்டின படைப்பாளியான யோசே நராஸ்கி, போர் என்றால் அங்கு காயமடையாத வீரர்கள் என எவரும் இல்லை என சொன்னார். ஆனால் இந்த போர்க்களத்தில் வீரர்கள் காயமடைகின்றார்களோ இல்லையோ, அப்பாவி மக்கள் கொல்லப்படுவதும் காயமடைவதும் நிச்சயமாகவே கசப்பான ஒரு நிதர்சனமாக தொடரும் என்பதால் மத்திய கிழக்கு போரின் நாளே 5ஆம் நாள் நிலவரங்களும் நிச்சயமாகவே பெரும் துன்பியலுடன் தான் பிரவேசிக்கும் என்பதை இப்போதே கூறிக்கொள்ளலாம். இவைதான் IBC தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் IBC தமிழுடன் இணைந்திருங்கள்.
ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், கல்வி, வியாபாரம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு.